கொரோனாவுக்கு பிறகு நீ சபைகள்ல பாதி ஆயிடுச்சு. நான் எல்லா இடங்களும் போறேன். 500 பேர் இந்த சபையில 250 பேரா மாறிச்சு. இப்படி சபையினுடைய முன்பக்க வாசல் திறந்திருக்கோ அதே போல இந்த கொரோனாவுக்கு பிறகு பின்பக்க வாசலும் திறந்துட்டு சர்றன்னு உள்ள வந்த கூட்டம் எல்லாம் சர்றன்னு வெளியே போயிடுச்சு எல்லா சபையிலும். பாருங்க, ஆண்டவரை விட்டு எங்க போக முடியும்? ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு எங்க ஓட முடியும்? ஒரு கூட்டம் பாருங்க. இப்போ பாத்தீங்கன்னா அதுவும் இந்த ஆன்லைன் ஆராதனை வந்த பிறகு இதான் எங்களுக்கு வசதியா இருக்கு. பாஸ்டர் ஆன்லைன் பிரேயர்லாம் நாங்க வீட்டுல படுத்து இருந்துகிட்டே தூங்கிக்கிட்டே, ஆமா அப்படி போயிட்டு இருக்கு. நீங்க ஆராதனை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஆன்லைன் ஆராதனை எதுக்கு வச்சாங்க? கப்பல்ல வேலை செய்யறாங்க. கப்பல்ல வேலை செய்யற ஆட்கள் என்ன செய்ய முடியாது? தண்ணியில ஸ்பைடர் மேன் பறந்து வந்து ஆராதனைக்கு அதுக்காக ஆராதனை செஞ்சாங்க. காவல்துறையில வேலை செய்யணும், மருத்துவத்துறையில வேலை செய்யறவங்க, அரசாங்க துறையில வேலை செய்யறவங்க எல்லாம் வந்து அந்த பணியில இருக்கும் போது அவங்களுக்கு என்ன செய்ய முடியாது? ஆராதனைக்கு வர முடியும். புரியுதா? அதற்காகத்தான் ஆன்லைன் ஆராதனை சொல்லி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தோம். ஆனா இப்ப இந்த கொரோனா வந்தது பாருங்க, ஒட்டு மொத்தமா எதுல இறங்கிச்சு? ஆன்லைன் இறங்கிச்சா? அது ரொம்ப வசதியா போச்சு. ரட்சிக்கப்படுவர்களே, கர்த்தர் ஆன்லைன் ஆராதனை கொண்டு போனாரா, சபை கொண்டு வந்தாரா? எங்க கொண்டு வந்தார்? ஆமா, சபைக்கு தான் கொண்டு வந்தார். ஒரு ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு பெரிய பெரிய தீர்க்கதரிசிகள் சுவிசேஷகர்கள் எல்லாம் டிவிக்கு முன்னால உட்கார வச்சு மக்கள் எல்லாம் வாங்க ஜெபிக்கலாம், வாங்க ஜெபிக்கலாம் வாங்கன்னு. ஜெபம் என்பது அந்தரங்கமா வெளியரங்கமா? உபவாசம் என்பது அந்தரங்கமா வெளியரங்கமா? காணிக்கை கொடுப்பது, தர்மம் கொடுப்பது அந்தரங்கமா வெளியரங்கமா? ஆண்டவர் என்ன சொன்னார் மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல? நீயோ ஜெபம் பண்ணும் போது எதுல பண்ணணும்? அந்தரங்கத்துல பண்ணணும். மார்ச் ஜெபம் என்பது அந்தரங்கம். அந்தரங்கத்தில் பார்க்கிறவன் பிதா வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். சபைக்குள்ள விசுவாச மக்களை நம்ம கூடி ஜெபிக்கிற அது வேற. ஆன்லைன்ல போட்டு எல்லாத்தையும் டிவி முன்னால உட்கார வச்சு கடைசியா இப்ப டிவில தான் உட்கார சபைக்கு வர மாட்டேங்க. புரியுதா? இதெல்லாம் தேவ திட்டத்திற்கு எதிரான காரியங்கள். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் இருக்கா? தன் விசுவாசத்தினால் 3 முறை ஒரு தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். ஆனா இன்னைக்கு இருக்கிற பெரிய பெரிய ஊழியங்கள்லாம் விசுவாசத்தினால பிழைக்கல, யூடியூப்னால பிழைக்கிறாங்க. யூடியூப்ல வருது மாசம் 3 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் பிழைப்பு கொடுக்குற யாரு? யூடியூப்காரன் பிழைப்பு கொடுக்குறான். அவன் யாரு? அவன் என்ன பெரிய பரிசுத்தவானா? அவன் மகா பரிசுத்தவானா? அதே யூடியூப்ல தான் போடுறான். என்னது? கொலை பண்ணிட்டு தடயம் தெரியாமல் மறைப்பது எப்படின்னு போடுறான். கற்பழிச்சுட்டு போலீஸினுடைய தடயங்களை அழிப்பது எப்படி போடுறான். எல்லாம் யூடியூப்ல தான் வருது. எல்லாமே யூடியூப்ல தான் வருது. பாஸ்பரஸ் குண்டுகள் தயாரிப்பது எப்படி? ஜெபம் என்பது பப்ளிசிட்டிக்காக அல்ல. ஜெபம் என்பது ஒரு பாப்புலாரிட்டிக்காக அல்ல. கர்த்தருடைய ஆசாரியர்கள் பலிபீடத்துக்கு மண்டபத்துக்கு நடுவே அழுது, ஆண்டவரே எங்கள் தேசத்தின் சிறையிருப்பை நீர் திருப்ப மாட்டீரா? மனங்கசந்த ஒரு கூட்டம் இந்த தேசத்தில் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறது. வாழ்க்கையில கசப்பை அனுபவித்து சொல்றாங்க. பக்தன் பாடுகிறான், ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி நாட்களும் கடந்து போய் வாடி போன மாந்தார்கள் கோடி எண்ணிறந்த கோடியை ஓடு 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 ஓடிட்டு இருக்கிறான். கல்லுதா? மனங்கசந்த ஒரு அனுபவம். வாழ்க்கையில சமாதானம் இல்ல, மகா கசப்பு, மரணத்தின் கசப்பு. இப்படிப்பட்ட கசப்புனாலதான் ஒரு ஆன்மீக தேடலோடு இப்படி தெய்வங்களை தேடி மலைகளுக்கும் குகைகளுக்கும் அலைந்து கொண்டிருக்கிறான். எனவே நீங்களும் நானும் மனங்கசந்த கூட்டத்திற்காக ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கணும். ஆமென் சொல்லுங்க.